என்னுடைய காதலியை வந்து நேரடியாக போயிட்டு வந்துட்டு சந்திக்க போகிறேன். எங்கே உள்ளறோம் வரியா ஐயா, அது அடுத்த பிரச்சனை. நான் வெளுக்கிட்டுட்டேன் அப்படின்றத வந்து அவங்க குடும்பத்தில் நான் யாருக்குமே சொல்லல. என்ன பண்றீங்க? உங்களோட வீட்டை வந்தோன்னு இருக்கேன். நல்லா வருவீங்க. ஏன் வர மாட்டேன்னா? வருவீங்க, ஆனா இப்போ வருவீங்களா? டவுட்டா. சரி, நீங்கள் தான் வரையில, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் சரி ஆறுதலாக நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு வரைக்கு போட்டுருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கொஞ்சம் முன்னமால் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தா வந்துட்டு கவலையா. என்னுடைய காதலியாக வந்துட்டு ஆளுமே வந்து நிறைய விஷயங்களில், அதாவது என்னுடைய வெற்றிக்கு பின்னால் நிறைய பங்களிப்பு வந்துட்டு ஆள் செலுத்தி இருக்கிறா. என்ன சொல்கிறேன், உண்மையிலே வந்துட்டு கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு ஒரு கணம் யோசிக்க தோணுது. என்ன ரெண்டாவது குழு தரடா. உங்களோட இடம் வந்து ஜெனோவால இருக்கு. நீங்க எங்க வீட்டு அட்ரஸ் சொன்னாலே நம்ப மாட்டேன். என்ன நான் லொகேஷன் போட்டு. ஐயோ நான் நம்பல. நீங்க உண்மையா சொல்றீங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நம்புறேன். என்ன வரட்டு மந்து தம்புற என்ன என்ன இத்தாலியில வடியா இருக்கடா, பழைய கட்டமா இருக்கு. ஐயோ கடைசி மட்டும் உங்களை நம்பாதபடியே பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க. வந்து பாருங்க, அது தெரியும். என்ன உங்களை விட்டு பார்த்த வெள்ளக்காரரா இல்லாட்டி என்ன மாதிரி தமிழாக்களா தான்? சப்பாத்தை மறந்துட்டோமே. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இத்தாலியில் இருக்கோம். இத்தாலியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஜெனோவாவில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்க சொன்னால் 2025 5ஆம் மாதம் 19ஆம் தேதி. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்ன்றது வந்து எனக்கே தெரியாது. பட் இருந்தாலும் என்ன சொல்கிற வந்து மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இதேன்னு சொன்னான்றது எனக்கே தெரியாது, இருந்தாலும் சும்மா ஞாபகம் வந்தாலும் சொல்லிக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஞாபகங்கள் அப்படின்ற ஒன்று வந்துட்டு வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று, யாராலையும் மறக்கப்பட முடியாத ஒன்று. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மெமரியாக அமையப்போகுது. ஸோ இந்த நாள் வந்து வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் வந்து அமையப்போகுது. ஸோ அப்படி என்னதான்டா நீ செய்ய போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க வந்துன்னா காதல் அப்படின்னு சொன்னாலே வந்து சொல்லுவாங்க வந்து புனிதமானது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த காலத்து காதலை பற்றி நான் வந்துட்டு சொல்ல விரும்பலை. அந்த வகையில் வந்துட்டு நானும் வந்து எந்த காதலை பற்றியும் வந்து நான் நிறைய சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் காதல்லையும் நிறைய வகை இருக்குது. அதுலேயும் வந்து கடல் கடந்த காதல், அதாவது வந்துட்டு டிஸ்டன்ஸ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து, அது வந்து கொஞ்சம் கூடவே வந்து இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிற வந்து இப்போ ஆளையால் வந்துட்டு நேரில் பார்க்க கிடைக்காது வந்து ஃபோனில் மட்டுமே வந்துட்டு எங்களுடைய உணர்வுகள் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு கவலையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து ஃபோன் மூலமாக மட்டுமே வந்துட்டு அதை நாங்கள் வந்துட்டு வெளிப்படுத்தி கொண்டிருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வருஷக்கணக்காக வந்துட்டு நாங்கள் ஃபோன் மூலமாக கதைச்சி கொண்டிருந்து இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய காதலியை வந்து நேரடியாக போயிட்டு வந்துட்டு சந்திக்க போகிறேன். ஸோ உண்மையிலேயே வந்துட்டு பிளான் இருந்தது வந்து அவங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு என்னைய சந்திக்கிற மாதிரி தான். ஆனால் கடவுள் வந்து அதை வந்து மாற்றி அமைச்சிருக்கார். அப்படின்னு சொன்னால் நானே வந்து அவங்களோட இடத்துல வந்து அவங்கள சந்திக்கிற மாதிரிக்கு உண்மையிலே வந்து நான் எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறது, கமலஹாசன் சொல்கிற மாதிரி தான் வந்து
எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரிக்கு வந்து உண்மையிலேயே நான் கனவுலே நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் வந்து இட்டாலியில் வந்து நான் என்னுடைய லவ்வரை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஸோ நான் இந்த வீடியோ வந்து எந்த ஒரு மெமரிக்காண்டி வந்துட்டு நான் மேக் பண்ணி வைக்கிறேன். என்றோ ஒரு நாள் இதை நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ போஸ்ட் பண்ணுற டைமில் நிறைய பேர் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும். ஸோ அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடியவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிதானே. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூரோப்பா வந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இன்றைய தினம் வந்துட்டு நான் இத்தாலிக்கு வந்துட்டு வாரன் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய லவ்வருக்கு வந்துட்டு சொல்லி அவங்களோட அப்பா வந்து என்னைய ஜெர்மனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதாக வந்துட்டு பிளான் இருந்தது சார் தானே. அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் நான் என்ன வீடியோ செஞ்சு கொண்டு எங்கே நிற்கிறேனோ எப்படி நிற்கிறனோ எனக்கு தெரியாது. பட் இன்றைய நிலைமையில் நான் சொல்கிறேன் வந்துட்டு அதாவது என்னைய வந்து இங்கே வந்து கூப்பிட்ட அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னைய எங்கேயுமே தனியாக விடையில. காரணம் என்னன்னு சொன்னால் என்னுடைய பாதுகாப்பின் நிமித்தம். அப்போ அந்த அண்ணா வந்துட்டு இப்போ அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்றப்போ வந்துட்டு ஓகே சொன்னவர். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு வந்து அவர் வந்து வர்றேன்னு சொன்னால் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வந்து தான் என்னைய கூட்டிகிட்டு போகணும். ஸோ வந்துட்டு அவருக்கான ஒரு சிரமத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் தன்னுடைய வேலையை வந்துட்டு லீவ் போட்டு கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் அதாவது வந்து எங்களோட இலங்கையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நார்மலாக யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போய் வந்து திரும்ப கொழும்பு போகிற அளவுக்கு கொஞ்சம் முன்னுக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிக்கான ஒரு தூரம் கிட்டத்தட்ட 10-12 மணத்தியால பயணங்கள் வந்துட்டு நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்துட்டு இப்போ என்னையே வந்துட்டு கூட்டிகிட்டு போய்கொண்டிருக்கார் வந்துட்டு அங்கே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்பாட்ட சொல்லுங்க வர வேணாம்னு சொல்லி நான் ஒரு 2-3 நாள் கழித்து நான் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு சடனாக ஒரு அப்செட்டாக போயிட்டு அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு வந்துட்டு அவங்களோட அப்பா வந்துட்டு என்னைய கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து நான் போயிட்டு அவங்கள சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க எதிர்பார்த்திருந்த ஒரு தருணத்தில் வந்துட்டு நான் வரையலை அப்படின்னு சொன்னதும் வந்து சடனாக வந்துட்டு ஆளுக்கு பயங்கரமாக அப்செட் ஆகிட்டுது. அப்போ இரவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வெளுக்கிட்டுட்டோம் வந்துட்டு இட்டாலிக்கு. ஆனால் வந்து நான் வெளுக்கிட்டுட்டேன் அப்படின்ற வந்து அவங்க குடும்பத்தில் நான் யாருக்குமே சொல்லலை. காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு அவங்களோட அப்பாவை நான் வர சொல்லி போட்டு வந்துட்டு வரவேணாம்னு சொன்னது வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கவலையை கொடுத்துது. ஏன்னு சொன்னால் இப்போ அவங்களுமே தங்களுடைய ஒரு பிள்ளை மாதிரி வந்துட்டு அவ்வளவு நேசம் வச்சிருந்து என்னைய வீடியோக்களில் பார்த்து எப்போ நேரில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது வந்து இப்போ முறைன்றதை தாண்டி அதாவது மாமா மருமகன் அப்படின்ற முறைன்றதை தாண்டி வந்து ஒரு பிள்ளை பாசம் என்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு என்னைய பார்க்கணுமென்று அவங்க ஆசைப்பட்டிருந்த ஒரு தருணத்தில் வந்து நான் வந்து வரவேணாம்னு சொன்னது வந்து அவங்களுக்குமே பயங்கரமான அப்செட்டாக போயிட்டுது. ஸோ அந்த அப்செட்டோடைய வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை நிவர்த்தி செய்யும் மூலமாக நான் ஏதாச்சும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டு கொடுத்துருந்தா லைக் வந்து சாரி புரிஞ்சு கொள்ளுங்க இதுதான் சுச்சுவேஷன், நான் அண்ணாவோட வாரன் குழம்பாதீங்க ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரிக்கு ஏதாச்சும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா அவங்களுக்கு அது ஓகேயாக இருந்திருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நீங்கள் வரவேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கதையுமே அது பிறகு வந்து கதைக்கையில். காரணம் என்னன்னு சொன்னால் எனக்கு தெரியும் நான் வெளுக்கிட்டுட்டேன், நான் அவங்கள மீட் பண்ணுறக்காண்டி போய்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. பட் வந்து அவங்களுக்கு தெரியாது. இரவு நாம் வந்துட்டு கதைக்கவும் இல்லை வந்து ஆளோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் அப்செட்டாக ஆளுக்கு கூட்டி விட்டுடுது அப்படின்னு சொன்னால் சரி நீங்கள் தான் வரையில அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் சரி ஆறுதலாக நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரிக்கு போட்டுருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கொஞ்சம் முன்னமால் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தா வந்துட்டு கவலையாக. அப்போ நான் சொன்னேன் சரி ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இன்னொரு 2 நாளில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஷூராக 2 நாளில் வருவீங்களோ அப்போ சொல்லுங்க வந்து நான் அப்பா அம்மாவுக்கும் சொல்லணும் லீவ் எடுக்க சொல்லி அப்படின்ட்டுலாம் வந்துட்டு சொல்லேன். ஏன் நான் வந்துட்டு 4 கட்டாயம் வருவேன் அப்படின்ட்டு வந்துட்டு அதுக்கு நான் இப்போ மெசேஜ் போட்டு விட்டேன் சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் 4 தான் வருவேன்
அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இன்னும் ஒரு சரியாக இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:46 சரியா 11 அறைக்குள்ளே வந்துட்டு ஆளை வந்து போயிட்டு நான் அவங்களோட வீட்டையை வந்து சந்திக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது பயங்கர பெரிய ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருக்க போது வந்து அதுக்கு என்னன்னு சொன்னால் என்ன சொல்கிறது வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு வரமாட்டேன்னு சொன்னதை வந்து பயங்கரமான ஒரு கவலையை கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைமில் வந்துட்டு 1000 கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்துட்டு எதிர்பாராத ஒரு டைமில் நான் போயிட்டு எதிர நிற்கும் போது வந்து அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. வந்து உண்மையிலே இப்போ என்னுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், என்னுடைய சந்தோஷங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே பின்னால் நின்று வந்துட்டு அதை வந்து ஃபோன் மூலமாக மட்டும் வந்துட்டு நார்மலாக ஆடியோ கால்லையும் வீடியோ கால்லையுமே மட்டும் வந்துட்டு கேட்டு ரசித்து கொண்டு இருந்த அந்த ஒரு டைமில் வந்துட்டு நம்ம நேரடியாக மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைய கூட வந்து நான் யூடியூப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிய வந்திருக்கலாம், நிறைய பேருக்கு வந்துட்டு அறிமுகமாக இருக்கலாம், நிறைய பேர் என்ன வந்துட்டு விரும்பலாம். ஸோ இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து சொல்லுவாங்க எல்லாட்ட வெற்றிக்கு பின்னாலேயும் வந்துட்டு ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு உண்மையிலேயே எந்த வெற்றிக்கு பின்னால் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க சார் தானே, குறிப்பிட்டு வந்துட்டு ஒரு ஆளை சொல்ல முடியாது, வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு என்ன சொல்கிறோம் வந்து இப்போ நான் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்துட்டு கதைச்சதில்லை தெரியும். இப்போதைய படிகள் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன வயசுலேயே வந்துட்டு காதலிக்கிறது, கல்யாணம் செய்கிறது, லவ்வர்ன்றது, உசுரன்றது, அப்படின்றது இப்படின்றது அந்த மாதிரிக்கெல்லாம் நிறைய காரியங்கள் செஞ்சு ஸ்டேட்டஸில் எல்லாம் போட்டு அப்படி இப்படி கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, பச்சை குத்துறது, அப்படிலாம் நிறைய காரியங்கள் செஞ்சு வந்துட்டு பப்ளிக் பண்ணி போடுவாங்க. பட் நான் அப்படியான ஒரு விஷயத்தை இது வரைக்கும் செஞ்சதும் இல்லை, வந்து வெளிப்படுத்தினதும் இல்லை. ஸோ அதால் வந்து இப்போ கூட வந்து காதலி, லவ்வர் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லி வீடியோவில் கூட கதைக்கவே வந்துட்டு உண்மையிலே எனக்கு வெக்கமாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாற்ற வாழ்க்கையிலையும் இப்படியான ஒரு தருணம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு என்னுடைய காதலியாக வந்துட்டு ஆளுமே வந்து நிறைய விஷயங்களில், அதாவது என்னுடைய வெற்றிக்கு பின்னால் நிறைய பங்களிப்பு வந்துட்டு ஆள் செலுத்தி இருக்கிறார். உதாரணமாக வந்துட்டு என்னுடைய வீடியோக்கள் கூட வந்துட்டு ஒரு சில வீடியோக்கள் வந்துட்டு பயங்கரமாக வியூஸ் போயிருக்குது. ஸோ அதுகளையெல்லாம் பார்த்து வந்துட்டு சில பேர் கேட்பாங்க இது நல்லா இருக்குது, யார் எடிட் பண்ண அப்படின்னு கேட்டால் வந்துட்டு உண்மையிலேயே நான் தான் அப்படின்னு சொல்ல எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நான் சொல்லுவேன் வந்து இது எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லி வந்துட்டு. ஏன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய இந்த காதல் வந்து அது கல்யாணத்தில் வந்து முடியும் வரைக்கும் சில பேருக்கு நாங்கள் அதை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறதே நன்மையானதாக அமையும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் யாருக்குமே வந்துட்டு சொல்லல. ஒரு சில பேருக்கு மட்டும், உதாரணமாக வந்து என்னுடைய குடும்பத்துக்கு, மற்றது வந்துட்டு கவிதா, சாக்கினி, அப்புறம் வந்துட்டு இப்போ என்னோட வரக்கூடிய அண்ணா, அந்த மாதிரி அப்புறம் டென்மார்க் அம்மா, அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருந்த ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு என்னுடைய சக்ஸஸுக்கு பின்னாலேயும் வந்துட்டு பெரிய ஒரு பங்களிப்பு வந்து ஆளுக்கு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கண்டிப்பாக இது மட்டும் இல்லை, இனிவரும் நாட்கள்லேயும் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய வாழ்நாள் காலம் முழுவதுமாக வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை துணையாக வரப்போகிற ஒரு ஆளை வந்து ஒரு ஆளுன்னு சொல்ல நீங்கள் வந்துட்டு சிரிக்காதீங்க. ஆளை வந்து இன்றைக்கு போயிட்டு நம்ம வந்து சந்திக்க போகிறோம். என்ன சொல்கிறோம், உண்மையிலே வந்துட்டு கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு ஒரு கணம் யோசிக்க தோணுது. ஸோ இந்த ஒரு வீடியோ நான் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஃபஸ்ட் டைமாக போயிட்டு வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது கதைக்க தொடங்கி நிறைய காலத்துக்கு பிறகு தான் நான் வந்து வீடியோ காலில் கூட வந்துட்டு ஆளை பார்த்தேன். ஸோ பார்க்குற டைமில் கூட அந்த டைமில் இருந்த ஒரு என்ன சொல்கிற ரியாக்ஷன், எக்ஸ்ப்ரெஷன், அது வந்துட்டு ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நேரில் போயிட்டு வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஆல்ட ரியாக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும், மெமரியாக எனக்குமே இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோவை நான் வந்துட்டு செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எப்போ பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுக்கான ஒரு பதிவு திருமணம் அது வந்துட்டு நடைபெற்ற பிறகு தான் வந்து நான் இந்த வீடியோ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். வந்து கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும் எப்பயுமே அப்படின்றக்காண்டி இதை நான் வந்துட்டு இப்போ பதிவு செய்கிறேன். 1000 கிலோமீட்டர்னு சொல்லி வந்துட்டு யூரோப்பால், அதுவும் ஜெர்மன்லேருந்து இட்டாலிக்கு நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காலேருந்து இட்டாலிக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தாண்டி வந்து
இன்றைக்கு வந்து நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மெமரியாக இது இருக்க போது. ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் வந்துட்டு மற்ற வீடியோக்கள் மாதிரியே வந்து போகிற வர இடங்களில் வந்துட்டு அந்த மாதிரி மலை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தாலும் வந்து என்னுடைய காதலியாக வந்து ஆள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நார்மலாக இப்போ வந்து அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டாலியில் வந்து ஜெனோவாவில் இருக்காங்க. ஸோ ஜெனோவாலையும் வந்து ஒரு பீச் சைடாக வந்து அவங்க இருக்காங்க. சரிதான், எனக்கு தெரியாது வந்து அது எப்படி இருக்குமென்னு கூட தெரியாது. இப்போ தான் நான் வரைக்குள்ளே இந்த மேப்பில் பார்க்குற வந்துட்டு பீச் சைடுக்கு பக்கமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தின் லொக்கேஷனை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக நான் காட்டிய வண்ணமாக நான் கிட்ட போயிட்டு வந்துட்டு மிச்சத்தை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். சார் தானே. ஸோ அந்த வகையில் இன்னும் வந்து 26 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது அவங்களோட வீட்டுக்கு. அதுக்கு போகும் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நான் வந்துட்டு அந்த போகிற லொக்கேஷனை வந்துட்டு உங்களுக்கு காட்டும். வந்து இன் ஃபியூச்சர் எனக்கு வந்துட்டு அடிக்கடி இங்கே வர கிடைக்கும், சில வேளை வர முடியாமலும் போகலாம். ஸோ அதன் நிமித்தம் நான் இந்த இடங்களையும் நான் வந்துட்டு எடுத்து வைக்கிறேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களை பார்க்கும்போது வந்து எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுளை மாவட்டம், நூரேலியா மாவட்டம், ஸோ அந்த மாதிரி மாவட்டங்களூடாக பயணம் செய்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்படி இல்லை வந்து இப்போ இந்தியாவுக்கு நாங்கள் பயணம் செஞ்ச முறையில் இந்தியாவில் இங்கே எப்படியான இடங்களை பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேனியிலேருந்து நம்ம மதுரை போகும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியான ரோட்டுகள், அப்புறம் வந்து இப்படியான மலைகள், அப்புறம் வந்து இப்படியான வீடுகள், பாலங்களை வந்துட்டு நாங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிறைய பெண்டுகளோடு சேர்ந்ததான ஒரு மலை பிரதேசத்தில் வந்துட்டு, அதுவும் மலை பிரதேசத்தில் வந்துட்டு பக்கத்து கடல் அப்படின்றது வந்து இன்னுமே வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்போ நல்ல ஒரு இடத்துல தான் வந்துட்டு ஆள் இருக்கிறா அப்படின்றதும் வந்து பார்க்கும்போது வந்து மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. வந்து ஸோ நான் வந்துட்டு காட்டுறேன், வந்துட்டு நான் கதைக்கிறத விட காட்டும்போது வந்துட்டு உங்களுக்குமே இன்னும் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து ஸோ வந்து நான் விஷயத்துக்கு வர இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக மலை ஏரியா, மலைகளை குடைஞ்சதான குகைகளாக இருக்கும் அந்த பாதைகள் எல்லாம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா சொல்கிறார் வந்து நான் ஓடப்படுற பாடு எனக்கு தான் தெரியும், அவ்வளோ பெண்டு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே சொல்கிறேன், இப்படியான பெண்டை வந்துட்டு இன்னும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் தேனியில் எந்த ஒருக்கா மதுரைக்கு நீங்கள் பஸ்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் வந்து அந்த ஒரு பயணம் இவ்வளோ ஒரு ஆபத்தாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், டேஞ்சரஸ் லைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நைட்லையெல்லாம் ஓடும்போது மிக கவனமாக ஓடணும், பயங்கர பெண்டுகள். ஸோ வந்து நல்லா இருக்குது, அழகாக இருக்குது வந்துட்டு இடம் பார்க்கவே. வந்து வெளியில் இறங்கிட்டா நல்ல சில்லுன்ற ஒரு காற்று வரும். மலை பிரதேசம், மலைகளோடு சேர்ந்த வீடுகள் முன்னுக்கு. நாங்கள் நார்மலாக இப்போ காருக்குள்ளே வந்துட்டு ஏசி போட்டிருக்கோம். வந்து ஏசியை நிப்பாட்டி விட்டாலே அதே மாதிரிக்கான குளிர் ரெண்டு வெளியிலேருந்து வரும். வெதர் வந்து 17 நிற்குது. இப்போ இனி வந்து சம்மர் சீசன் தானே, பட் வந்து நல்ல சில்லுன்ற ஒரு குளிர் ரெண்டு வரும் கண்டிப்பாக. இந்த மேலாலயம் வந்துட்டு பாருங்கள், பாலம் போகுது. ஸோ இன்னும் 21 கிலோமீட்டர் வந்து இருக்குது எங்களோட டெஸ்டினேஷனுக்கு. வந்து அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற டைமில் நான் சொன்ன மாதிரி தான் இங்கே இருப்பேன், இப்படியான வீடியோக்கு செஞ்சோன்றிருப்பேன்றது எனக்கே தெரியாது. பட் இருந்தாலும் பார்க்குற டைமில் வந்து என்னுடைய உறவுகள் நீங்கள் யோசிப்பீங்க, அடே உனக்குள்ளேயும் ஒரு காதல் இப்படி இருந்தாடாப்பா, சொல்லவே இல்லையே நீ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. முதலே சொன்னது தான், எனக்கு அந்த இப்படி வெளிப்படையாக நிறைய விஷயங்களை கதைக்கிறது, வெளிப்படுத்துறது, இவாதான் என்னுடைய லவ்வர் இல்லாட்டி இவங்களைத்தான் நான் மேரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவசரப்பட்டு நாங்கள் வெளிப்படுத்தி போட்டு கடைசியில் வந்து ஏதாவது ஒரு காரணத்தால் வந்துட்டு பிரிஞ்சா பிறகு சாரி நாங்கள் பிரிஞ்சிட்டோம், எங்களோட லவ் வந்துட்டு பிரேக்கப் ஆகிட்டேன்னு சொல்லி போடுறது. ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து பொடியல் பொம்பளை பிள்ளைகளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து வித்தியாசம். ஆண் பெண்ன்றது வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறது சமனான உரிமை, எல்லாமே வந்துட்டு சமன்தான். இருந்தாலும் வந்து இப்போ பெண்கள் அப்படின்ட்டு ஒப்பிடும்போது வந்து தெரியும் வந்து
உதாரணமாக வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பெண்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்துட்டு ப்ரைவேசியாக இருக்கணும். ஸோ இப்படியான விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து யூடியூப் செய்கிறோம் 4 பேருக்கு எங்களை தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு நாங்கள் ஈஸியாக வந்துட்டு பப்ளிக் பண்ணி போட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையால் வந்துட்டு பிரேக்கப் ஆகிட்டுது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஈஸியாக வந்து பிரேக்கப் ஆகிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் அதுக்கு பிறகு வந்து அந்த பிள்ளையோட வாழ்க்கை வந்து என்ன மாதிரி போகும் அப்படின்ற வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக போயிடும். ஸோ அப்படியான ஒரு விஷயத்துக்கு கூட வந்துட்டு நாங்கள் காரணமாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நான் வந்துட்டு இவ்வளோ காலம் வந்து நான் சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். ஈவன் இப்போ கூட இந்த வீடியோ எடுக்கிற இன்றைக்கு நான் இதை போஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நான் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரியாது. ஸோ நான் போஸ்ட் பண்ண போகிற டைமில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ எனக்கு இருக்கிற மனநிலைமை நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. வந்து ஆளுக்கு ஒரு கோல் ஒன்று அடிப்போம். தெரியாது தானே வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்றெல்லாம் என்ன கதைக்குதோ தெரியாது அடிப்பேன். ஆனால் ஆடியோ கால் அடித்தா அது சந்தேகப்படும். வந்து இந்த வளமையாக வந்து நார்மலாக வீடியோ கால் தான் நான் அடிப்பேன். வந்து தொலைவில் இருந்து கதைக்கிறதால அடித்து பார்ப்போம். ஹலோ ஹலோ ஓ என்னடாக்கு சாப்பிடாதா? ஏன் பசிக்கல, இப்பதான் டீ குடிக்க விட்டுட்டு கிச்சனுக்கு வந்து. டீ வர நீங்களா? சரி, அதுக்கும் பேர் டீ தானா? என்ன போட்டாலும் டீ மாதிரி இருக்காது. எனக்கு தெரியா, எனக்கு கேட்குறேண்ணா. நாளைக்காண்டே வருவேன் தானே, வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேனே. சரி சரி, பார்த்து சொல்லுங்க. என்ன பண்றீங்க? உங்களோட வீட்டை வந்துட்டு இருக்கேன். இப்பவா? நல்லா வருவீங்க. ஏன் வர மாட்டேன்னா? வருவீங்க, ஆனா இப்போ வருவீங்களா? அது டவுட் தான். நீங்க இப்பதான் என்னைய நம்பி இருக்கீங்க. நான் நம்ப மாட்டேன். ஏன் திடீர்னு மாத்தி சொல்லுவீங்க. இல்லை இல்லை, அப்ப எப்படி நான் நம்புறது? சரி, நான் குழு தந்தா நம்புவீங்களா? வந்துட்டு இருக்கேன்ட்டு உங்களோட இடம் வந்து இத்தாலியிலான இருக்கு. இத்தாலியில தான் இருக்கு. அப்படி ஓகே, நம்புறீங்களா? அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப அதுக்கு நம்ப மாட்டீங்க. ரெண்டாவது குழு தரடா. உங்களோட இடம் வந்து ஜெனோவால இருக்கு. நீங்க எங்க வீட்டு அட்ரஸ் சொன்னாலே நம்ப மாட்டேன். என்ன நான் லொகேஷன் போட்டு. உங்களோட இடம் வந்து ஒரு மலை பிரதேசம் மாதிரி தானே? சரி, வேற சொல்லுங்க. வேற நீங்க வீட்லாம் இருக்கீங்க? நாங்க வீட்டுல. இதை விட வேற என்ன குழு வேணுமாப்பா? இத்தாலி என்று சொல்லிட்டேன், ஜெனோவா என்று சொல்லிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். வேற என்ன குழு தந்தா நம்புவீங்க? வேறையா? இப்ப தெரியறது வாரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்லி நம்புறது? என்ன குழு கேட்கறது? நீங்க வெளியே போகணும் 12. அப்ப நீங்க அதுல என்ன இறக்கி விட்டு போங்களா? என்ன நான் ப்ராண்ட் போனாங்களா? என்னண்டு விளங்கல? என்னண்டு? ஏயா ஹலோ, என்னண்டு திடீர்னு சொன்னா எப்படி நம்புறேன்னு கேட்டேன். என்ன குழுவ கேக்குறது? என்னடா இப்ப இது புதுமா கிடக்கு வர்றேன்டா அப்படித்தான் நான் சொல்லணும். பிரேன் சொல்ற பிறகு
உங்களோட வீட்டுக்கு வர வழி நீங்க உங்களோட வீட்டுல இருந்து வேற தூரமா எல்லாம் போயிருப்பீங்க தானே இடங்களுக்கு. உங்களோட வீட்டுக்கு வர வழியில நிறைய குகைகள் எல்லாம் இருக்கு இல்லே? அது மேப்ல பார்த்தாலே தெரியுமே. அவ்வளோங்கல நீங்க மேப்ல பார்த்தாலே தெரியுமே எங்க இருக்குது எப்படி இருக்குது. லூஸா உங்களுக்கு மேப்ல ரெண்டு குகை எல்லாம் காட்டும். வீடே காட்டும் குகை காட்டாதா? என்னது? வீடே காட்டும் போது குகையை காட்டாதா? வைத்தியமாப்பா உங்களுக்கு. சரியா உங்களுக்கு என்ன சொல்றது இப்படி எல்லாம் சொல்றத விட நான் உங்களுக்கு இன்னொரு 2 ஹவர்ஸ்ல பாருங்களேன் உங்களை வீட்டு வாசல்ல நிப்பேன் நானா. நீங்க எப்படித்தானே கொழும்புக்கு போறேன் வெளிநாட்டுக்கு வர போறேன் எப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லும்போது நீங்க நம்பினீங்களா? சொல்லும்போது நம்பினீங்களா? நம்பல தானே? நம்பல. ஆனா நீங்க இப்ப உண்மை சொல்றீங்களா? இல்ல நாங்க கொழும்பு போய்க்குள்ள வெளிநாட்டுக்கு வரப்போன்னு சொல்ல நம்பினீங்களா நீங்க? இல்ல தானே? நம்பினதான். அதே மாதிரி தான் இப்ப நான் உங்களோட வீட்டை வாரேன்னு சொல்ல நம்புறீங்க இல்ல? நீங்க எந்த விஷயத்துலயும் விளையாட கூடாது, உண்மையே சொல்லணும். இந்த விஷயத்துல விளையாடுறக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குதா? உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் வவுகம் சாப்பி கொண்டிருக்கேன். ஐயோ கடவுளே, உங்கள்ட்ட இருந்து கதை வாங்குற என்ன கஷ்டம் தான். உங்களோட வீட்டுக்கு வர வழியில மலையில வீடுகள் எல்லாம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. பாத்தீங்களா? பாத்தீங்களா? இப்ப நம்புறீங்களா? ஐயோ நான் நம்பல. நீங்க உண்மையா சொல்றீங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நம்புறேன். சத்தியம் எல்லாம் பண்ணாடன், சத்தியம் எல்லாம் பண்ணாடன். நீங்க ஒரு சத்தியம் பண்ணுங்க, நான் நம்புறேன். சத்தியம் பண்ண மாட்டேன் தெரியும். நான் சத்தியம் பண்றேல இல்லையே, பண்ற நீங்க சத்தியம் பண்ணல. அது என்ன நடக்குது பிறகு? நான் அப்பாட்ட சொல்லுங்க என்னென்றால் நாளைக்கு நைட் பழுக்கிடுவேன் நான். இப்ப அப்பா நண்டைக்கே வேலை லீவ் சொல்லணுமா என்ன உலகம்? இன்னைக்கு போன தானே சொன்னாக்கு, இன்னைக்கு முதல்ல கேட்டு வைக்கிறதுனால தான் நீங்க புதன் வர்றீங்கன்னா சொல்லணுமா உங்களுக்கு? நண்டே சொல்லணும் வேணா. அப்ப என்ன டைம் அப்பாவுக்கு வேலை முடியும்? அப்பாக்கு இன்னைக்கு பின்னேரம் வேலை இருக்கு. அந்த இடைக்குள்ள ஒரு மணி 2 மணி நினைக்கிறேன், அந்த டைம். சரி, அப்ப இருக்க அந்த டைமுக்குள்ள நீங்க போன் பண்ணி சொல்லுங்களேன் லீவை சொல்ல சொல்லி. நாளண்டைக்கு எப்படி நாளைக்கு இதை வேண்டாம், நாளண்டைக்கு மார்னிங் வந்து வேண்டாம், நாளண்டைக்கு எப்படி லீவ் எடுக்க தானே வேணும்ப்பா. அதான் கேட்டேன் உங்களை மெசேஜ்ல. அதான் உங்களை அப்போதே கேட்டேன் எப்ப வர்றீங்கன்னு சொல்லி. அதான் சொல்லுங்க நாளண்டைக்கு வருவேன்னு சொல்லி. தெரியும் தானே போட்ட பிளான் பிழைச்சு போச்சு. இப்ப வெளியே போயிட்டு இருக்கீங்களா? இங்க பக்கத்து ஒரு ஒரு அம்மா வர சொன்னாப்பா. அவங்க நேற்று அடிச்சு நேற்று போயில அவங்கள்ட்ட. அப்ப இப்ப வர்றேன்னு சொன்னா போல. அப்ப அவங்கள்ட்ட போகணும்னு சொல்லி போட்டு அவங்க மதியம் லஞ்ச் ரெடி பண்றேன்டவங்க. அண்ணாக்கு இன்றைக்கும் வேலையாம அவசரமா. முதல் லீவ் என்ன மாதிரி சொன்னவர் வந்து மண்டே டு வெனிஸ்டே. நான் சொன்னால முதல்ல வந்து தான் மண்டே வந்து வெனிஸ்டே போகிற மாதிரி செட் பண்ணுங்க. அப்புறம் என்னென்றால் ஏதோ என்ன அவங்களோட செஃபேரை வந்து இது செஞ்சாமன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு 12 மணிக்கு மீட்டிங் ஆகுண்டு. அப்போ ஆள் கொண்டு வந்து என்னைய ட்ராப் பண்ணிட்டு போயிடுவார் அந்த அம்மாட விட்ட. அப்போ இங்க வரைக்குள்ள அதுதான் அவர் பாப்பம் சொல்லியிருக்காரு கொண்டு வந்து இறக்கி விடுறான்னு சொல்லி. நீ தெரியல என்ன மாதிரி செய்வாதானே எப்படியாவது. அவர் இறக்கிட்டு போயிடுவார். அப்ப ஏன்டா இப்ப நான் இப்ப நீங்க சொன்னீங்க வந்து நிக்கணும் என்ன வந்து நிறைய நாள் நிக்கணும். விளங்கல அவரே இல்லையாப்பா லூசு.
என்ன என்ன நிக்க சொன்னீங்கல்ல ஓ அத சொல்றேன் இந்த அவர் நிக்கலாம் இல்ல அப்ப வேலையே இல்ல அதுக்கு அவர் அவ்வளவு தூரம் வந்துட்டு போறதா அதுதான் அப்ப என்ன உங்களோட அப்பா அனுப்பிவிடுவோம் என்ன எக்கோ பண்ணது பாருங்க கட் பண்ணிட்டு அடிக்கணும் ஆளுக்கு தொடர்ந்து அடிச்சு ஆளுக்கு வீட்டு வாராங்க உண்மையான ஹலோ ஹலோ ஓம் சொல்லுங்க என்ன அவர் அண்ணா கொண்டு வந்து இறக்கி விடுவார் என்னைய நான் இறக்கி போட்டு அவ்வளவு தனியா போறது சரியில்லை தானே அப்புறம் பிடிச்சு அனுப்பிவிடுவோம் வேணாம் அண்ணாவோட போயிட்டு ஆள் ஃபிளைட்ல வரட்டும் என்னைய கூட்ட வரேன்னு சொன்னவர் தானே சரி அது வரட்டும் பாப்போம் என்ன வரட்டும் வந்துட்டோம் என்ன என்ன இத்தாலியில வடிவா இருக்கடா பழைய கட்டமா இருக்கு ஐயோ கடைசி மட்டும் உங்களை நம்பாதபடியே பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க உண்மை என்ன இந்த அங்க கொழும்பு டொமேட்டோட இருக்கிற கட்டிடங்கள் மேல கிடக்கல இருக்கும் இருக்கும் எல்லாம் ஓல்டு பில்டிங்ஸ் கடவுளே அப்புறம் உங்களுக்கு ரெட்டி பார்த்து விழுந்து விட்றா உண்மையா வந்துட்டாங்க ஐயாண்டு அதான் சொன்னேனே நான் நம்பல என்ன சமையல் மதியம் மதியம் தோசையும் சாம்பார் தோசையும் சாம்பாருமா மதியத்துல யாராவது சாப்பிடுறது மதியத்துல நான் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிடுறது சரி நீங்க சாப்பிடுறது சரி நாங்க வர்ற நாங்க என்னத்த சாப்பிடுறது உங்களுக்கு யாரு சாப்பாடு வேண்டாம்னு சொன்னேன் அது சரிதான் அது நியாயம் சரிதான் சரி எனக்கு வேணாம் வர்ற அண்ணாக்கண்டா ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்டா அப்பா கடவுளே அண்ணா கொடுக்குறாங்க அந்த தோசையும் சாம்பாரும் கொண்டு ஒன்று கார திருப்ப பார்த்து நல்ல ஆளும் பயங்கர ஒரு இதான சிட்டி தான் இருக்கு எல்லாம் பெட்டி பெரிய கட்டங்களா கிடக்கு அம்மா மாட்டு அன்புகள் தாங்கலாம் கிடக்கு ஒரே சாப்பாட்டுக்கு வாங்க வாங்கி வாங்க எந்நேரோட போயிடலான்னு நேற்று மதியம் போயில இப்ப நேற்று மதியம் அண்ணா வேளானு நேற்று இரவு வர்றேன்னு சொல்லி அந்த அம்மாட்ட போகல இப்போ அதுதான் ஆட்டன்றைக்கு இப்போ வந்தேன் என்ன நைட்டு நான் நைட்டு கதைக்கே இல்லை குழம்பி இருப்பீங்களா அது சரி உங்க வலுக்கிட்டம் இல்லப்பா இத்தாலிக்கு அப்ப கதைக்கல இல்ல உண்மையாதான் வைர நைட் ஓட்டம் அப்ப சர்ப்ரைஸ் வரும் ஓட்டு அப்போ கதைச்சவன் சொன்னா சர்ப்ரைஸ் போயிடுமில்ல என்ன உங்களோட நாட்டுல எல்லாம் அம்பல்ல கார்றாங்க என்ன நீ நம்புற இவ்வளவு குழுவ சொல்லிட்ட நம்புற இல்ல இத்தாலியிலே வெள்ளக்காரன் இத்தாலியிலே மரங்கள் எல்லாம் நிக்குது கண்டவாட்டுக்கு ரோட்டு வழிய மரமே இல்லை யார் சொன்னா மரம் இருக்கு உண்மையே இல்லையா மரங்கள் இருக்கு என்ன செய்யறேன் நீங்க ஒரு இடம் பாத்துட்டாங்களே படிவான இடம் இல்லாட்டி நீங்க தான் உருவாக்கணும் நாளை வாரம் தானே வந்து பாப்போமா பாப்போம்
இத்தாலியில மழை பெய்யுது. இது மழையா? இவ்வளவு வெயில் அடிக்குது, மழைன்னு சொல்றீங்க? சும்மா சொல்லி பார்த்தா என்ன செய்யறான், என்ன வெயில் ஆகாக்க பசி. வெயில் இந்த வெதர் லைட்டா மழை குணமா கிடக்குப்பா. லைட்டா மப்பாட. நேற்று இரவு கொஞ்சம் மழை தூரல் தான். நீங்க நாளைக்கு மழை தான் காட்டுது. அநேகமா நான் பந்தரங்க அடிச்சு கொட்டுமா நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க நீங்க மேலையா கீழையாப்பா இருக்கிறீங்க? இது தனி வீடுதான், ஆனா மேல மொட்டை மாடி மாதிரி. மொட்டை மாடி மாதிரியா? ஓ, படியால வந்துதான் எங்கட வீடு வரணும். ஆனா கீழே இல்லை எதுவுமே. உங்களோட வீட்டை நீங்க உங்களோட வீட்டுல நீங்க தனியதான் வேற இந்த ஷேவன் அப்படி இல்லையோ? இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படி இல்லைன்னா ஏன்னா இப்ப நானும் அண்ணாவும் வந்தா நிக்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பெருசா இடமெல்லாம் தேவையில்லை. சும்மா ஒரு பாயை தந்து ஹோல்ல விட்டாலும் சரி, எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு ரூமை தந்துட்டு என்னைய தூக்கி பாத்ரூம் வாசல்ல விட்டாலும் சரிதான். அப்படி எந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன அவையில் வேற அமைஞ்சா பக்கம் யாரு சொன்னாங்க? மாறின மாதிரிதான் இருந்தது. இப்ப இந்த பிளான் மாறின அப்புறம் என்ன செய்யறாங்க தெரியாது. என்ன கவிதாஸ் அடிக்கிறாங்க உங்களுக்கு? பாப்போம், நான் அடிக்கணும். என்ன காலமா சாப்பிட்டீங்கப்பா? அதான் சொன்னேன், பசி இல்லைன்னு டீ குடிக்கிறேன். ஏன் கவலையா போயிட்டீங்களா? கவலைதான், கவலை. மற்ற உங்க வந்தா எங்க எங்க பார்க் பண்றப்பா? பார்க்கிங் என்ன காசு மேலாட்டிய ஃப்ரீ பார்க்கிங் இருக்குதா? பார்க்கிங் காசு இல்ல, எங்க ஏரியா சுத்தி எங்க இருக்குதோ அங்க விட வேண்டியதுதான். வேண்டாம், அந்த சில இடங்கள்ல அந்த சுவிஸ்ல எல்லாம் திருவாக்காவட்ட போன டைம்ல அந்த வெளியில அந்த என்ன சொல்ற வெள்ளக்கோடு நீலக்கோடு இருக்குது, அந்த இடம் இல்லாட்டி காசு தான். அப்படிதான் இங்கேயும், ஆனா எங்கட வீட்டு பக்கத்துல கிடைக்கும் பெரும்பாலும். உங்களோட வீட்டு பக்கத்துல வந்து பேசாத பேக் பண்ண மாட்டாங்கல்லானே. வந்து பாரு, அது தெரியும். என்ன உங்களோட வீட்டு பக்கத்துல வெள்ளக்காரரா இல்லாட்டி என்ன மாதிரி தமிழாக்களா இருக்கான்? தமிழாக்களும் கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க. அந்த உங்களோட ஏரியாவுக்கு தமிழாக்கள் இருக்காங்களாப்பா? தமிழாக்கள் இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா எங்கட வீட்டு கிட்ட ரொம்ப பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தள்ளி தள்ளி. அப்ப நாங்க வந்தேன்னு உங்களோட வீட்டை கண்டுபிடிக்க நீங்க வந்து கூப்பிடுவீங்களா இல்லாட்டி நம்பர் இருக்கா? வீட்டுக்கு நம்பர் இருக்குதானே. அப்ப நீங்க அட்ரஸ்ல போடல? அது போட்டிருக்க. நீ என்ன போட்டீங்க? நீங்க லொகேஷன்ல போட்டீங்களா? இல்ல, அன்னைக்கு அட்ரஸ் போட்டிருந்தானே. அட்ரஸ் எங்க போட்டீங்க? எனக்கு இன்னைக்கு அனுப்பினது ரெண்டாம் தடவை நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கேன். முதல் தடவை அனுப்பிக்க அட்ரஸும் போட்டுத்தானே திருப்பி கேட்டீங்க. அப்போ எனக்கு வீட்டு நம்பரை சொல்லுங்க. சொல்லுவாங்களோ நான் திடீர்னு வந்தேன்டா. முதல் வாங்க, அதுக்கப்புறம் நான் நம்பர் சொல்றேன். இது தனி வீடு, அது வந்தாலே தெரியும். தனி வீடுனா பெரிய கிரவுண்டுக்கு நடுவில் ஆட்டி வச்சுக்கிறியா? இல்ல, இந்த லொகேஷன்ல வந்தாலே அது என்னோட வீடு அப்படியே தெரியும். புரியுதா?
அவங்க கட் பண்ணுங்க அடிக்கிறேன் பாரு அம்மாவுக்கு ஓடிச்சிட்டு சரி ஓகே என்னது காட்டி நம்பர் இதுல 2 இருக்கு ஒன்று ஒன்று இதுக்குள்ள இருக்குல்லையா உங்க பக் பண்றது பண்றான பிரச்சனை இப்படி கேட்டுதான் பண்றது திருப்ப மகாரத்துக்கு அதை சுத்தி நீங்க வேற பார்க்க ஏ வீட்டுல விடாம அவளை எங்கேயாச்சும் மேல ஒட்டிக்கிட்டி பார்க்கறப்ப அடிக்கலாம் பாக்கிங்க தெரிஞ்ச இடம் இருந்தா ஓகேண்ணா ஓ இதுக்குலாம் மேலும் எங்கேயாவது ஒரு சின்ன இடம் கூட போய் மிச்சம் போய்க்கான் பார்க் பண்ணி எடுக்கிறான் பார்க் பண்றான் எந்த ராசா அதோட இதற்கு விட்டாலும் தட்டி போடுவான் அவளை கையா அவளை கேட்டும் பார்க் பண்றதுக்கு அவளுக்கு இடம் தெரியாது அதெல்லாம் அவள் சொன்னால எங்க எங்க இடம் கூட வாங்க போடணும் நம்ம போட்டுட்டு ஆளை போய் சந்திச்சுட்டு வந்து பிறகு ஆளை கூட்டிக்கொண்டு வந்து சேஃபா அவளோட விட்ட பார்த்து பார்க் பண்ணலாங்க என்ன அது கட்டிடங்கள் எல்லாம் அப்பா கொழும்பு பரவாயில்லை கொடியில ராசா முழு பாக்கிங்களே அடிச்சு தள்ளிட்டு போயிருக்காங்களேடா பாடவுளே இதுவரைக்கு காரோடையும் இல்லை நினைக்கிறேன் கஷ்டம் திருப்பி அதுக்கான வர்றது பாதிக்காண்டு லொகேஷன் நேவிகேட்டர் பார்த்தா காட்டும் திருப்பி இதுல ஒரு டைம் இருக்கணும் இவ்வளவு தூரம் பார்க்க பண்ணிட்டு நடந்து போறது இல்லை நம்ம அந்த 1 வே கிளர்க்கில் விட்டு பார்ப்போம் இது 1 வே தான் இருக்குங்க எடுத்துட்டு வருவாங்க விட்டவங்க யாரும் எடுத்துட்டு இதான் வேற அதே இதுதான் நாங்கள் அந்த அவள் ரெண்டு அந்த முன் ரோட்டு இல்லை இல்லை இது போகல அது என்ன இது திரும்ப சொல்லுது ஓ எங்க உள்ளறோம் வரியா ஐயா அது அடுத்த பிரச்சனை இத படிமாறி ஏறி வரோம்னு சொன்னோம்ல இதான் டைம் சர்ப்ரைஸ் எதை அமர்த்துறது இதா வீட்டில் வந்து வெட்டி பார்ப்பாளையா நீங்கள் அங்கே இல்லைங்க சொல்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து வெட்டி பார்த்தோம் அதுக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியுமா பயத்தில் திறக்காகும் சரியா சொல்லுங்க உங்களுக்கு காரணம் இருக்கு தலை
வாடிய பவளியில லூசு. எட்டி பாட்டுருக்கு சரியா. இந்த பையன்டாப்பா சிறப்பா இல்லையே. மேல இங்க நிக்கிறான். என்ன ஏன் நம்மள எத்தனை மமத்துறது என்ன நடக்குது? என்ன இப்ப வலிக்குதா வீடியோக்கு? சொல்லாம இப்ப சர்ப்ரைஸ் என்ன அங்க மேலீங்களா? இன்னும் இடண்டப்பா இது கடவுளே ஒரு பார்க்கிங்கு போட்ட வாடு. நாங்க கைய காட்டுங்கக்கா. நடங்க. ஓகே ஓகே சந்தோஷம். நான் பயந்துட்டேன் ஆளுங்க போயிட்டீங்களா வரியாண்டு. என்ன செய்வாங்க அப்பா கோடிப்பா? எத்தனை பேரா? நாங்க இருக்கா பார்க்கிங் இருக்கா செட் பண்ணணும். என்ன இடம் இது கடவுளே. அம்மா எத்தனை பேருவா? அம்மா 12 மணிக்கு கார் இப்போ உங்களோட அந்த இந்த மேல ஒழுங்கையில அதில் பார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் பார்க் பண்ணியிருக்க ஒன்றும் கார் மாதிரி தெரியல. எங்கட மட்டும்தான் கார் மாதிரி தெரியுது அதில். சரி அப்போ முடிச்சுக்கொள்ளும். ஃபைனலி நான் எடுத்து கொண்டு வந்திருந்தா பரவாயில்லை. அண்ணா எடுத்து கொண்டு வந்தபடியா ஓவரா எமோஷனலாக எல்லாம் போயிட்டுது. எனிவே சந்தோஷம். எதிர்பார்த்துறீங்களா? எதிர்பார்க்கலையே. நீங்க இப்படி போன் பேசிட்டு வந்து நாளைக்கு தானே சொன்னீங்க. சர்ப்ரைஸ். அண்ட் உங்களுக்கு திடீர்னு கேன்சல் பண்ண நானே. அப்போ கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினாக்காண்டி ஓடி வந்தேன். ஒழிக்கிறீங்க திடீர்னு தான் பரவாயில்ல பிரயத்னா. சரி அப்பா கோழிப்போமா? அப்பா அடிக்கிட்டேன் இருக்கா. உங்களோட வீட்டுல பேக்கும் தெரியுமே தெரியாம அடிக்க நம்புறீங்களா? வர வந்துட்டு அல்லாடி நீங்க உங்களோட போன்ல இருந்து அடிங்க. உங்களோட போன்ல இருந்து அடிச்சா எடுக்க மாட்டாரா? பேக்ரவுண்ட் தெரியுமே என்ன எனக்கு இந்த சிட்டிக்கு இறங்கினே பயமா இருக்கக்கூடாது. என்ன கொடை பிடிக்கா கிடக்கு. நாக்கள் ஒரு பக்கம், வாகனங்கள் ஒரு பக்கம். இப்படி கிட்ட வேண்ட அடிப்பேன் நாளை போல். அப்புறம் நாங்கள் அந்த அளவில் பார்த்துட்டு வந்து அடிப்போம். வேணா அது எடுக்குது இல்லை. வாங்க இருக்கா வந்து பாருங்க இருக்கா ஃபஸ்ட்டுக்கு இருக்கா இதில் வச்சுட்டு போவேண்ணா.
சப்பாத்தை மறந்துட்டோமே. கோவத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டானே, சப்பாத்தை மறந்துட்டானே, கடவுளே. ஷிட் கட். நீங்க சப்பாத்தை காணிட்டீங்களா? ஐயோ சரி பரவாயில்லையா. நீங்க அதே ஒழிச்சிருக்கணும். யா சரி, நான் எனக்கு இதுல ஒளிஞ்சு நிக்கதான்டாப்பா ஞாபகம் வந்து சப்பாத்து ஞாபகம். என்ன வீடியோல நான் பார்த்தேன். ஐயோ உண்மையாவா? கடவுளே ஷி ஒளிச்சேங்கப்பா. அப்பா கண்டாலும் சர்ப்ரைஸ் ஆகட்டும். ஒளிச்சுடுங்க ஹரியா, ஒளிச்சுடுங்க ஹரியா. நல்லா இருக்கும். இதுக்கு பார்க் பண்ணப்பட்ட வார்டு காருன்னு கொஞ்சம் விட்டா மட்டும் என்ன சாப்பாடும் இல்லை உங்க சொல்ல அந்த வழியா. பரவாயில்ல, சாப்பாடு முக்கியம். நான் என்னண்டா வெளுக்கிட்டே இருந்தவரல்லோ, இப்போ நாங்கள் வர நான் சொல்லிட்டேன்ல, அப்போ 3-2 கஷ்டமாக போயிருக்கும் தானே. அப்போ 20 வெளுக்கிட்டு வந்துட்டேன் இருக்கும்னு சொல்லி. என்ன யோசிக்கிறேன்? சரி சரி, எப்ப வந்தாலும் நீங்க வந்துட்டீங்க, அதே சந்தோஷம். ஏ அப்ப அப்பா இதை எடுத்து வாங்கிடுவார். அப்படியா? சொல்லாதீங்க, விரட்டும். சொல்லாதீங்க, விரட்டும். விரட்டும் விரட்டும். அந்த ஃப்ரெண்டோடயா? யாரு? ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஓகே. இவன் என்ன தோணுச்சு பார்த்தோம், நட்டி பார்த்தோம். எடுத்து வச்சுமே கண்டுட்டான். நீ தாங்க பாரு. அதான் தெரியுதுன்னா ரெண்டு சப்பாத்து தெரியுது. நீங்க அங்கே எடுத்து வச்சுட்டு தெரியுமா? அம்மாவுக்கும் பிழைச்சிட்டு, தம்பிக்கும் பிழைச்சிட்டு, அப்பாவுக்கும் பிழைச்சிட்டு. அப்பா வந்துட்டு அவனை திறந்தே விட்டுட்டீங்க. உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பண்ணாலும். அக்காச்சி வந்தாங்க, இப்படி சிரிச்சுட்டே வந்தாரு. அப்படியா? அப்படியா? நீங்க தான் காட்டி கொடுத்துருக்கீங்க. இல்லை, தனவிட்டு வந்ததுக்கு தான் சிரிச்சேன் நான். என்னோட தனவி கொண்டு வந்து கதவை திறந்தோடனே அதுக்கு தான் சிரிச்சுட்டு. என்ன சும்மா அடிச்சு கொண்டு வந்தேன். சரி, சந்தோஷம்.